டியூஸ்டே நைட்டு என்ன டின்னர் செய்யலான்றதை பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மாவு காலியாகிடுச்சு. ஸோ அதனால் குருமாவும் சப்பாத்தி செய்யலான்ற ஐடியாவில் இருந்தேன். ஓகே அது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே குருமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி போட்டுக்கணும். வெங்காயம் அரைச்சும் போடலாம். வெங்காயம் தக்காளி அரைச்சும் போட்டால் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். சம்டைம் நான் அரைச்சி போடுவேன், சம்டைம் வதக்கிட்டு அரைச்சி போடுவேன். அந்த மாதிரி மாற்றி மாற்றி இதை எனக்கு எப்படி தோணுதோ அது மாதிரி பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி உரித்து வச்சுருந்தோம். அந்த பட்டாணி எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுட்டு அதை ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு உருளைக்கிழங்கு 2 இருந்தது. அதை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கரம் மசாலா போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சப்பாத்தி எல்லாமே போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் பட்டாணி. ஸோ அதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டதுக்கப்புறமா சரி ஓகே பையனுக்கு ஊட்டி விட்டுலாம் சொல்லி அவனுக்கு எடுத்து கொடுக்குறதுக்குள்ளே அவன் குருமா வேணாம் வெறும் சப்பாத்தி சாப்பிட்றான்னு சொல்லிட்டான். சரி ஓகே தேங்காய் பால் எல்லாம் ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா என் பொண்ணுக்கு மட்டும் அதை வச்சு இது பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னான். லாஸ்ட்டில் பார்த்தா குருமா சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.